ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகா சங்கமம் இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். சாமியாரோட ஆள் அம்மனுக்கு தீபாராதனை காமிக்கும் போதும் அம்மன் கண்களில் இருந்து ரத்தம் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. அம்மனோட கண்களில் இந்த சாமியார் மெழுகு தடவி வச்சிருக்கிறான், அதனால சூடு தாங்க முடியாமல் மெழுகு உருகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிணத்துல பசு விழுந்தது எல்லாமே இவனோட பிளானு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா. அந்த பசுவை கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்ட ஆளே வந்து ஒத்துக்கிறாரு, சாமியார் தான் எனக்கு பணம் கொடுத்து இந்த செயலை செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. சரவணன் சொல்கிறாரு, அம்மனுக்கு அலங்காரம் பண்ண சொல்லி எங்கள் அம்மா தான் அந்த நகையை திருடினாங்க அப்படின்னு இவன் பொய் சொன்னதுக்கும் என்கிட்ட சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நகையை கொண்டு போய் சிவகாமி வீட்டில் மறைச்சி வச்ச சாமியாரோட ஆள் இப்போ அங்கே வராரு. சாமியார் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அடுத்ததாக போலீஸ் இப்போ அங்கே வந்து சாமியாரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் செல்வம் பார்வதியை இப்போ அங்கே கூட்டிகிட்டு வராரு. பார்வதியோட தலையில் கன் வச்சு மிரட்டுறாரு. சாமியாரை இப்போ விட சொல்லுங்க, இல்லை அப்படின்னா பார்வதியை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் அர்ச்சனா ரொம்ப கிளவராக மூவ் பண்ணுறாங்க. பெருசாக கட்டையை எடுத்து செல்வத்தோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிடுறாங்க. செல்வம் தடுமாறுற கேப்பில் கண்ணையுமே பிடுங்கிடுறாங்க. இப்போ ஈஸியாக செல்வம் சாமியார் 2 பேரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கண்ணம்மா சந்தியா 2 பேரையும் சிவகாமி பாராட்டி பேசுகிறாங்க. நீங்கள் உண்மையை தெரியப்படுத்தலைன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சாமியாரை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க, நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா சொல்கிறாங்க, நானும் தான் செல்வத்தை கட்டையால் அடித்து என்னையை பாராட்டவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் நல்லது பண்ணியிருக்கிறமா அப்படின்னு அர்ச்சனாவே பாராட்டுறாங்க சிவகாமி. அடுத்ததான் எல்லாருமே இப்போது வீட்டுக்கு போயிடுறாங்க. செந்தில் அர்ச்சனாட்ட கேட்குறாரு, நீ தான் பார்வதியை காப்பாற்றின அப்படின்னு என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல அர்ச்சனா அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட நாத்தனார், அவள் உயிருக்கு ஆபத்துனா நான் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. அடுத்ததான் சிவகாமி சந்தியா சரவணன் 2 பேர்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. உங்கள் 2 பேரையும் நான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி நினச்சி பார்க்குறாங்க, சந்தியா மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் நம்ம ஒரு விளக்க அணைச்சிட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சிவகாமி இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சிவகாமியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. செந்தில்கிட்ட அர்ச்சனா சொல்கிறாங்க, அத்தை இந்த நிலைமையில இருக்கிறாங்க, அத்தைக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த சந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தியாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தானே அத்தைக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, சிவகாமி அம்மாவுக்கு மைல்டாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம காப்பாற்றியாச்சு, ஆனால் அவங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுற அளவு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊரில் இல்லை, நம்ம உடனே சென்னை போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. சரவணன் பாரதிட்ட சென்னைக்கு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா சந்தியாவை பற்றி டிவியில் நியூஸ் சொல்கிறாங்க. போலி சாமியாரை பிடிச்சு கொடுத்ததில் கண்ணம்மா துணிச்சலாக செயல்பட்டாங்க அப்படின்னு நியூஸில் வருது. பார்த்த உடனே வெண்பாவுக்கு பயங்கர கடுப்பாயிருது. சாரதி இப்போ அங்கே வராரு. வெண்பாவை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு. கண்ணம்மாக்கா மாமா குழந்தைங்களோட தென்காசிக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வருவாங்கன்னு மட்டும் நினச்சியா? தென்காசி போய் ஒரு சாமியார் விஷயத்தில் தலையிட்டு அந்த சாமியார் போலி சாமியார்னு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சென்னையில் மட்டும் இல்லை, தென்காசியில் போய் அக்கா கலக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு வெறுப்பேற்றுறாரு சாரதி. நான் இப்போவே கண்ணம்மாக்காவுக்கு ஃபோன் பண்ணி பாராட்ட போகிறேன் அப்படின்னு கால் பண்ணுறாரு. மாமா நீங்கள் பேசிட்டீங்களா? அக்கா ஃபோன் உங்கள்கிட்டயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாரு. எப்போ பார்த்தாலும் பாரதி கண்ணம்மான்னு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு வெண்பா டென்ஷன் ஆகுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.